Hi friends, welcome to Audios Home Baking. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் ஒயிட் சாக்லேட் brownie தான் எவ்வளவு சூப்பரா மாய்ஸ்சரா செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து சிம்பிளா வீட்லயே நம்ம ஈஸியா வீட்ல இருக்கிற பொருள் வச்சு செஞ்சிரலாம். வாங்க தேவையான ingredientsலாம் பார்க்கலாம். இதுக்கு வந்து மீடியம் சைஸ் எக் ஒண்ணே எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பவுடர்டு சுகர் 75 கிராம், மில்க் பவுடர் 20 கிராம், மைதா 50 கிராம், மில்க் வந்து 1 tablespoon, பட்டர் 50 கிராம், சாக்லேட் 75 கிராம், நெக்ஸ்ட் வெண்ணிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன். இப்போ வந்து நம்ம சாக்லேட்டையும் பட்டரையும் நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். வந்து கண்டிப்பாக சாக்லேட்டும் பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து மெல்ட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி நம்ம டார்க் சாக்லேட் வந்து நம்ம மெல்ட் பண்ணுறதுக்கு வந்து இது தண்ணி வந்து ரொம்ப சூடாக எடுத்து இருப்போம். இதுக்கு வந்து அந்த டார்க் சாக்லேட் மெல்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ சூடாக எடுக்கிறோமோ அதை விட கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து தண்ணி வந்து ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுன்னா ஒயிட் சாக்லேட் வந்து கொஞ்சம் கட்டி பிடிச்ச மாதிரி ஆயிரும், குட்டி குட்டியாக இருக்க மாதிரி இருக்கும், நல்லா மெல்ட் ஆகி வராது. ஸோ அதனால் ஒரு மீடியம் ஹீட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க தண்ணி. அதுக்கு ரொம்ப மீடியம் வேணாம், கொஞ்சம் ஹீட்டாக பார்த்துக்கோங்க. வந்து அதே மாதிரி அந்த கீழே இருக்க பாத்திரத்தில் இருக்க தண்ணியை வந்து மேலே சாக்லேட் இருக்குல்ல அந்த பாத்திரத்தில் மூடக்கூடாது. அந்த ஆவியில் தான் வந்து அந்த சாக்லேட் வந்து அந்த ஹீட்டில் தான் மெல்ட் ஆகி கிடைக்கணும் சாக்லேட்டும் பட்டரும். நீங்கள் வந்து 50 கிராம் பட்டருக்கு பதிலாக ஆயில் கூட எடுத்துக்கோங்க. எந்த வாசமும் இல்லாத ஆயிலாக பார்த்து எடுத்துக்கோங்க. ரீஃபைண்ட் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் இது மாதிரி எடுத்துக்கலாம். தேங்காய் எண்ணெய்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. சாக்லேட் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் கட் பண்ணி போடாதனால கொஞ்சம் மெல்ட் ஆகும்போது இதாக இருக்குது பாருங்கள். இந்த அளவு நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும், அந்த அளவு மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. டார்க் சாக்லேட் பிடிக்காதவங்க எல்லாமே ஒயிட் சாக்லேட் ப்ரௌனி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதே மாதிரி சாக்லேட் ப்ரௌனி வந்து செஞ்ச உடனே சாப்பிடக்கூடாது. ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுட்டு அடுத்த நாள் சாப்பிட்டிங்களா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், சாக்லேட் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம சாக்லேட்டையும் பட்டரையும் மெல்ட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இது பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக நான் ஒரு முட்டை எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து மீடியம் சைஸ் எக்காக எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாகவும் வேணாம், ரொம்ப குட்டியாகவும் வேணாம். இதில் வந்து எக் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் எடுத்துக்கோங்க. நான் நார்மலாக புஷ் பிராண்ட்லேருந்து யூஸ் பண்ணுவோம், அந்த எசன்ஸ் தான். நெக்ஸ்ட்டு 1 பிஞ்ச் சால்ட்டு. எப்பயுமே வந்து கேக்கு இதெல்லாம் பேக் பண்ணும்போது ஸ்வீட் எல்லாத்துக்குமே சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த ஸ்வீட்னஸ் வந்து கொஞ்சம் எடுத்து கொடுக்கும். ஸோ அதுக்காக இப்போ வந்து நம்ம எக்கை வந்து ஒரே ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்பீடில். அதே மாதிரி ப்ரௌனிக்கு வந்து நம்மளுக்கு பீட்டர் தான் வேணும் அப்படின்லாம் இல்லை, ஒயர் விஸ்க் வச்சு நம்ம பீட் பண்ணிக்கலாம். ரொம்பலாம் பீட் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து ஒரு எக்கை வந்து ஒரு பீட் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம பவுடர்டு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்பீடில் பீட் பண்ணிக்கோங்க. சுகர் எல்லாமே எக்கோட மிக்ஸ் ஆகி வர அளவு பீட் பண்ணால் போதும். ரொம்ப ஸ்லோவாக பீட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் பீட்டரில் தான் பண்ணணும், இது வீட்டிலலாம் செய்ய முடியாது அப்படின்லாம் நினைக்காதீங்க. பலூன் விஸ்க் இருக்குல்ல அதில் வந்து யூஸ் பண்ணி கூட நம்ம செஞ்சுக்கலாம். பாருங்கள், சுகர்லாம் வந்து சைடில் பவுலில் இருந்துச்சு. ஸோ அதையும் நம்ம எடுத்து உள்ள விட்டு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நான் ஸ்கிப் பண்ணவே இல்லை. ஃபஸ்ட்டு ஸ்பீடில் ரொம்ப கம்மி நேரம் தான் நான் வந்து பீட் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி ரொம்ப நேரம் பீட் பண்ணிக்கலாம், கேக் மாதிரி ஆகிடும். பாருங்கள், இது மாதிரி லிக்விட் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும், தண்ணி மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப ஃப்ளஃபியாக பீட் பண்ணக்கூடாது, அப்போ வந்து கேக்காக ஆயிரும். நம்மளுக்கு வந்து ப்ரௌனி பர்ஃபெக்டாக கிடைக்காது. இப்போ வந்து எக்கு சுகரும் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கலாம் சாக்லேட்டும் பட்டரும், அதை ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதையும் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சு ஒரே ஒரு மிக்ஸ் மட்டும் ஒரு 5 செகண்ட் போல் மட்டும் நம்ம மிக்ஸ் கொடுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணவே தேவையில்லை. ஒரு 2 செகண்ட் போகிறோம். ஒரு ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பீட்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்பேச்சுலாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து மைதா மில்க் பவுடர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு வந்து நம்மளுக்கு பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாலாம் எதுவுமே தேவையில்லை. அதே மாதிரி உங்களுக்கு வந்து சுகர் வந்து நான் 75 கிராம் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு வேணால் 70 கிராம் கூட எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒயிட் சாக்லேட் கொஞ்சம் இனிப்பு அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் கம்மியாக இருந்தால் போடும்னா வந்து ஒரு 70 கிராம் எடுத்துக்கோங்க. 65 to 70 கிராம் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மில்க் வந்து 1 டீஸ்பூன். இது வந்து இப்போ காய்ச்சி ஆற வச்ச பால் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சாரி, ஒரு டீஸ்பூன்னு சொல்லினேன். 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா எந்த கட்டியும் இல்லாத அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கட் அண்ட் ஃபோல்டர் மெத்தடில். மில்க் பவுடர்லாம் மைதா ஆட் பண்ணனால கொஞ்சம் கட்டிகிட்டே தான் இருக்கும். ஸோ அதை நல்லா நம்ம ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க.
இதுக்கு வந்து இந்த பேட்டர் இப்படி தான் மிக்ஸ் பண்ணணும், ஆனால் கட் அண்ட் ஃபோல்டர் மெத்தடில் தான் பண்ணணும். அதுக்காக வந்து ரொம்ப வேகமாக பண்ணக்கூடாது அப்படின்லாம் இல்லை. இது வந்து பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாம். வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக இந்த ப்ரௌனிலாம் செய்யலாம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நான் வந்து டார்க் சாக்லேட் ப்ரௌனி வந்து போட்டிருக்கேன். அந்த ரெசிபி நான் போட்டிருக்கேன். அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன். அதையும் போய் பார்த்து அதே மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக பர்ஃபெக்டான ப்ரௌனி வந்து உங்களுக்கு கிடைக்கும். நல்லா ஃபஜ்ஜியாக இருக்கும். இந்த அளவு நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கேக் டெலிவரி பண்ணுற பிளேஸ் வந்து சேலம் டிஸ்ட்ரிக்டில் மேட்டூர் டேமுங்கிற சரௌண்டிங்கில் தான். உங்கள் யாருக்காச்சும் என்கிட்ட கேக் வேணுமோ இல்லை ப்ரௌனி வேணும்னா எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம் ஐடி இல்லை கீழே கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள். நீங்கள் எப்போ கால் பண்ணாலுமே நான் அட்டென்ட் பண்ணுவேன். பாருங்கள், இந்த அளவு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் நட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து எந்த நட்ஸும் ஆட் பண்ணல. அதே மாதிரி இதுக்காக நான் என்ன டின் எடுத்துருக்கேன்னா வந்து 6 inch ஸ்கொயர் டின் தான் எடுத்துருக்கேன். இதில் வந்து பட்டர் வந்து கீழே டின்லேயும் ஆயில் போட்டு அதுக்கப்புறம் பட்டர் ஷீட் வச்சுக்கலாம். நான் வந்து கேக்குக்கெலாம் ஆயில் அப்ளை பண்ண மாட்டேன். ஆனால் ப்ரௌனிக்கு கண்டிப்பாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் இல்லைனா பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து இதுக்கு வந்து ஓவன் என்ன டிகிரியில் வைக்கணும்னா 180 டிகிரியில் வந்து 10 minutes ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். போட் ராடுமே நம்ம ஆனில் தான் வச்சுக்கணும். ஃபேனும் ஆனில் வச்சுக்கோங்க, ஃபேன் மோடியும். ஸோ இப்போ வந்து இதை நம்ம ஒரு 30 to 35 minutes நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உள்ள ஏர் பபிள்ஸ்லாம் இருந்தால் ரிமூவ் ஆகும். மேலே வந்து உங்களுக்கு நட்ஸ் வேணால் கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து நான் போட் ராடும் ஆனில் வச்சதுனால மேலே எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷ் கலரில் கிடச்சிருக்கு. உங்களுக்கு வந்து மேலே ப்ரௌனிஷ் கலர் வேணான்னா நீங்கள் வந்து பாட்டம் ராட் மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. ஆனால் இப்படி இருக்கும் போது சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம நல்லா ஆகினதுக்கு அப்போ தான் ப்ரௌனியை வந்து டீமோட் பண்ணணும். நம்ம சைடில் ஒரு நைஃப் வச்சு எடுத்துடலாம். அதே மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சைடில் ஒரு டபுள் சைட் மட்டும் பேப்பர் அதிகமாக வச்சுக்கோங்க, பட்டர் பேப்பர். அப்போ தான் ரிமூவ் பண்ணி இருக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மாய்ஸ்சராக இருக்குன்னு. அதே மாதிரி ப்ரௌனி வந்து செஞ்சோடனே சூடாக எப்போயுமே கட் பண்ணி சாப்பிடாதீங்க. அப்போ வந்து உடஞ்சிரும். ஆனால் நல்லா ஆற வச்சு சாப்பிட்டீங்களா உங்களுக்கு வந்து ப்ரௌனி டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். நான் வந்து இது வீட்டுக்காக தான் செஞ்சேன். ஸோ அதனால் வந்து நான் கரெக்டாலாம் பீஸ் பண்ணல. நான் ரஃபாக தான் பீஸ் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், இப்போ எடுத்து காமிக்கிறேன். எவ்வளோ சூப்பராக உள்ளே வந்து செமையாக இருக்கும் இந்த கேக். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோலாம் நம்ம அப்லோட் பண்ணலாம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஒவ்வொன்றா நான் இந்தமாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் போடுறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மாய்ஸ்சராக சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ஒயிட் காமன் சாக்லேட்லாம் வந்து நம்மளுக்கு அமேசான், ஃப்ளிப்கார்ட் எல்லாத்துலேயுமே கிடைக்குது. ஸோ அதில் ஆர்டர் பண்ணி கூட வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது. இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ஃபஜ்ஜியாக இருந்துச்சு. அதே மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட் டைம் நல்லா ஆற வச்சு ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் சாப்பிடுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.